வணக்கம். பைபிள் எழுதப்பட்ட மொழிகளான எபிரேய மொழியில் நெஃபேஸ் என்றும் கிரேக்க மொழியில் சைக்கி என்றும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் ஆங்கிலத்தில் சோல் என்றும் தமிழில் ஆத்மா என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பைபிள் மொழிகளில் அந்த வார்த்தைகள் ஒரு மனிதனையோ ஒரு மிருகத்தையோ அல்லது ஒரு உயிரையோ குறிக்குது. அது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அழியாத பாகத்தை பற்றி பேசலை. ஆனால் மற்ற மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்ட போது உடல் இறந்த பிறகும் அழியாமல் இருக்கிற ஒரு பகுதி என்றும் அது ஏதேனும் ஒரு வடிவத்தில் தொடர்ந்து அழியாமல் இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுருச்சு. இதற்கு காரணம் கிரேக்க தத்துவ மேதைகளான சாக்ரட்டிஸ், பிளாட்டோ போன்றவங்க ஆத்மா என்பது கண்களால் பார்க்க முடியாதுன்னும் அழியாத புனிதமான ஏதோ ஒன்றை குறிப்பதாகவும் கருதினாங்க. ஒருவர் இறக்கும்போது காண முடியாத இந்த பாகமானது உடலை விட்டு பிரிஞ்சு தொடர்ந்து உயிர் வாழ்கிறதாகவும் அவங்க நம்பினாங்க. இந்த கருத்தானது நாளடைவில் மாறி பைபிளில் சொல்லப்பட்ட அர்த்தத்தை மாற்றிருச்சு. ஏன்னா பைபிள் எழுதப்பட்ட மொழிகளில் நெஃபேஸ் மற்றும் சைக்கி என்ற வார்த்தைகளோட பொருள் ஒரு மனிதனையோ அல்லது மிருகத்தையோ குறிக்குது. சில இடங்களில் இந்த வார்த்தைகள் உயிர் என்ற பொருளிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்க்க முடியாத ஏதோ ஒன்றை பற்றி இது குறிக்கலை. மனிதன் மரிக்கும் பொழுது அவனிடத்திலிருந்து பிரிந்து போகும் அழியாத ஒரு பாகம் அப்படின்னும் இது குறிக்கலை. மாறாக ஆத்மா என்ற சொல்லே ஒரு உயிருள்ள மனிதனை அல்லது மிருகத்தை குறிக்குது. மனிதன் மரிக்கும்போது உயிர் மட்டுமே அவனை விட்டு பிரிஞ்சு போகுது. உயிர் என்பது ஆத்மாவை, அதாவது உடலை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு சக்தி. இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு மின் கருவி என்பது ஆத்மா, அதை இயக்க வைக்கக்கூடிய மின்சாரம் என்பது உயிர் சக்தி. உதாரணத்துக்கு மின் விசிறி அப்படிங்கிற கருவி ஒரு ஆத்மா, மின்சாரம் என்பது அதோட உயிர் சக்தி. மின்சக்தி இருக்கும் வரை தான் அந்த கருவியால் இயங்க முடியும். மின்சக்தி இல்லாத போது அது இயங்க முடியாத பொருள் ஆயிடுது. அதுபோல் உயிர் பிரிஞ்சு போகும்போது ஆத்மா உயிரற்ற ஆத்மா ஆகுது. உயிர் இருக்கும்போது அது உயிருள்ள ஆத்மா அல்லது ஜீவாத்மா அப்படின்னு அழைக்கப்படுது. இதை தான் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது. தேவனாகிய யெகோவா மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி உயிரடைய செய்யும் சுவாசத்தை அவனுடைய மூக்கின் துவாரத்திலே ஊதினார். மனிதன் உயிருள்ள ஆத்மாவானான் என்று அந்த வசனம் சொல்லுது. யெகோவா தேவன் ஆதாமுக்கு சுவாசத்தை கொடுக்கிற வரை ஆதாம் உயிரில்லாத ஆத்மாவாக இருந்தான். உயிர் சக்தியாகிய சுவாசத்தை கொடுத்தபோது உயிருள்ள ஆத்மாவாக ஆனான். அந்த உயிர் சக்தி ஆத்மாவை விட்டு பிரியும் போது மண்ணிலிருந்து செய்யப்பட்ட ஆத்மா மீண்டும் மண்ணுக்கே திரும்புது. உயிர் சக்தியோ அதை தந்த கடவுளிடத்துக்கே திரும்பி போகுது. இதை பிரசங்கி புத்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து புரிஞ்சுக்கலாம். மண்ணானது தான் முன் இருந்த பூமிக்கு திரும்பி ஆவி, அதாவது உயிர் சக்தி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன்னுடைய வாலிப பிராயத்திலேயே நினை என்று இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனங்கள் ஆத்மாவுக்கும் உயிர் சக்திக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தெளிவுபடுத்துகின்றன. தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.